சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவில் பலத்த காற்று வீசியது. அதனைத் தொடர்ந்து இரவு 8:45 மணி அளவில் தொடங்கிய மழை மெல்ல மெல்ல அதிகரித்து இடைவிடாமல் வெளுத்து வாங்கியது. கோயம்பேடு, தியாகராய நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அண்ணாநகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், விநாயகபுரம், கொரட்டூர், தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை, வள்ளுவர் கோட்டம், வடபழனி, அடையாறு உள்ளிட்ட இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. குறிப்பாக தியாகராய நகர், நாயர் சாலை, நடிகர் சங்கம் அருகே உள்ள பிரகாசம் சாலை, நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை உள்ளிட்ட இடங்களில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதால் வேலை முடிந்து வீடு திரும்புவோர் பெரும் அவதியடைந்தனர். சரியான மழை 1 hour, சரியான தண்ணி, எல்லா ஏரியாவும் தண்ணி. ரொம்ப கஷ்டமா இருந்ததா? ரொம்ப கஷ்டம். சாயங்கால நேரத்தில் ஓகே, ரொம்ப ஜனங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை வந்து நிற்க ரொம்ப பெஞ்ச நாளா ரொம்ப தண்ணி, முக்கிய அளவு தண்ணி இருக்குண்ணா. பாருங்க, அங்கே தள்ளிட்டு வரோம் வண்டி. ஆமா, பைக் வரவே நின்றுச்சுண்ணா. முட்டிக்கால அளவு தண்ணி இருக்காங்க. இது ஸ்மார்ட் சிட்டி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டீனரோட ஸ்மார்ட் சிட்டி தான் இது. ஸோ அதனால தான் இப்படி இருக்கு. இது ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. இதேபோன்று வடசென்னை பகுதிகளான திருவொற்றியூர், காசிமேடு, ராயபுரம், வியாசர்பாடி, பெரம்பூர், திருவிக நகர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, திருவேற்காடு, மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி, புலரம்பாக்கம், திருப்பாச்சூர், காக்களூர் சுற்றுவட்டாரங்களில் பரவலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின. இதனிடையே சென்னையில் திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 19 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். அபுதாபி, கோவையில் இருந்து சென்னைக்கு வந்த 2 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. இதேபோன்று கோவை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இருந்த 5 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தன. நிலைமை சீரான பிறகு பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்ட விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னைக்கு வந்திறங்கின. சென்னையில் இருந்து டெல்லி, மும்பை, கொச்சி, கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 12 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன.